30 ஆண்டு காலம் 35 ஆண்டு காலம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், புரட்சித்தலைவர் அம்மா அவர்களுடைய கீழ் பணியாற்றி அரியலூர் மாவட்ட கழக செயலாளராகவும் தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி தலைவராகவும் கவிதா ராஜேந்திரன் என்கின்ற நான் பணியாற்றினேன். தற்பொழுது சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற 2026 தமிழக முதல்வராக கோலோச்ச இருக்கின்ற ஆட்சியை இருக்கின்ற நமது புரட்சி தளபதி அவர்கள் தலைமையை ஏற்று இன்று நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அதோடு இல்லை, மக்கள் விரோத ஆட்சி செயல்படும் திமுக ஆட்சியை அகற்றவும், எதேச்சதியாக செயல்படும் எடப்பாடி பழனிசாமியினுடைய எதேச்சதிகார போக்கினை நீக்கிடவும் இன்றைக்கு தலைமை முன்னாலே நாங்கள் நிறைய பேர் சேர்ந்திருக்கின்றோம் அரியலூர் மாவட்டத்திலிருந்து. அதனாலே நிச்சயமாக தளபதி முதல்வர் ஆவார். ஏழை எளிய மக்கள் மற்றும் தாய் குலங்கள், இளம் சிறார்கள், நல்ல முறையில் இன்றைக்கு இளைஞர்கள், பெண்கள் அனைவரும் இன்றைக்கு தளபதிக்கு உறுதுணையாக இருந்து நிச்சயமாக 2026 அரியணை ஏற முயற்சி செய்து கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி பெற்று இன்றைக்கு முதலிடத்திலே வந்து 2024 முதலமைச்சராக பதவியேற்பார் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு அளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இல்லையா, நான் இன்றைக்கு தான் கட்சியில சேர்ந்திருக்கேன், கலந்துருக்கேன். நான் கருத்தை தெரிவித்தேன், ஓபிஎஸ் கருத்து கிடைச்சி இதை போல வந்து அவங்க கேட்டிருந்தாங்க, இதை போல வந்து இதில் சேரலாம் என்னன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து 90% பேர் வந்து தாவேக்காவில் தான் சேரணும், தளபதியோட தான் சேரணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து வந்தாங்க. அதில் வந்து மைக்கில் நானும் பேசினேன். அப்போ அந்த இதில் பேசி நான் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு. அப்புறமேல நான் காலம் தாழ்த்த காரணத்தால் வந்து நான் வந்து திரும்ப வந்து இப்போ நானே வந்து இங்கே சேர்ந்துட்டேன். அது வந்து அதான் இப்போ அதான் அப்படிதான் எங்களுக்கு ஒரு தகவல் வருது. அப்படி தகவல் வருகின்ற பொழுது வந்து அது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதோட இல்லை, திரும்ப வந்து அவர் வந்து தளபதிக்கு ஆதரவு கொடுத்தாரா நாங்கள் வந்து முழுமிச்சு அவர் கூட வந்து தளபதி கூட நாங்கள் செயல்படுவோம். அது ஒரு மாற்று கருத்தில். கவிதா ராஜேந்திரன், அரியலூர் மாவட்டம் முன்னாள் மாவட்ட கழக செயலாளர், தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கியுடைய தலைவராக இருந்தார்.